புரியுதா நான் சொல்றது? எதுக்குமா? கத்தரை கனவீனம் பண்ணா உன்னை கனவீனம் பண்ணுவார். அப்படி அந்த தட்டெல்லாம் எடுத்துன்னா செஞ்சாங்க, போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகல, இன்னும் கேள்விக்குறியா இருக்கிறான். அவங்க அப்பாவும் செத்துட்டார். சாவுக்கு போயிட்டு என்ன செஞ்சேன்? ஜாம் பண்ணிட்டு வந்துட்டேன். புரியுதா நான் சொல்றது? எதுக்குன்னா உண்மை ஜெயிக்கும், போய் என்ன செய்யும்? தோத்துரும். எந்த ஒரு விஷயத்திலையும் நீ எப்படி இருக்கணும்? உங்க அப்பாவுக்கு உண்மையா இருக்கணும், உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உண்மையா இருக்கணும். புரியுதா நான் சொல்றேன்? பொய்க்காரன் வருவான், அந்தி கிறிஸ்து வருவான், அந்நிய மனுஷன் வருவான். யாருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? அன்பு இருக்கணும், தாழ்மை இருக்கணும், எல்லாரிடத்துலயும் அரவணை இருக்கணும். அதே நேரத்துல நம்ம யாருக்கு உண்மையா இருக்கணும், யாருக்கு எப்படி இருக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமான்னு சொல்லுங்களேன். இதான் உலகம். ஆமான்னு சொல்லுங்களேன். இயேசு சொல்றாரு, என்னை அல்லாமல் உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. பிரயாசப்படுறான், தேடுறான், ஒண்ணுமே கிடைக்கல. சொல்றாரு, இந்த இடத்துல போடு, வலையை போடுனாரு. வலையை போட்டோம்னா கட்சிச்சு, மீன் கட்சிச்சு. ஆமான்னு சொல்லுங்களேன். அந்த பாப்பா ஒருவேளை அந்நிய பாப்பா இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் அறியாத பாப்பா இருக்கலாம். நீ தேவனுக்கு பயந்து பிரியமாய் நீ இருக்கும்போது அந்த பாப்பா என்னத்த செய்யும்? என்னத்த செய்யும்? நம்ம சபைக்கு ஃபஸ்ட்டு வாரமே என்ன செய்யணும்? கல்யாணம் முடிச்ச பிறகு எல்லாரும் இட்டுன்னு வந்துடணும். எல்லாரும் இட்டுன்னு வரணும். நாங்கள் கேட்போம், என்ன நம்ம கேட்போம்? எல்லாத்துக்கும் கீழ் நாங்கள் ஸ்டேட்மெண்ட் வாங்குவோம். மைக்கு கொடுத்து 2 பேர்கிட்ட மைக் கொடுத்து நாங்கள் வாங்குவோம். எல்லாத்துக்கும் அந்த பிள்ளை என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது கர்த்தர் ஒன்று மேல் படியில் கர்த்தர் உயர்த்துவார். ஆமாம் சொல்லுங்களேன். நீ கீழ்ப்படிந்தா தான் அந்த பாப்பா கீழ்ப்படியும். நீ கீழ்ப்படியலைன்னா அந்த பாப்பா கீழ்ப்படியாது. அதனால ஃபஸ்ட்டு நீ என்ன செய்யணும்? திருமணம் ஆகிஷே முடிஞ்சிஷே சபைக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாரும் என்ன செய்யணும்? எவ்வளோ செலவாகுது? எல்லாரும் ஒரு வாழை புக் பண்ணி இட்டு வந்து உட்கார வச்சு சத்தியத்தை கேட்கும்போது சத்தியத்தை சொல்லுவோம்னா நம்ம சொல்லுவோம், நகோமி தேவனுக்கு பயந்துங்க, ரூத்து கீழ்ப்படிந்தவங்க. ஆமாம் சொல்லுங்களேன். அப்படின்னு சொல்லும் போது அந்த பாப்பா என்ன செய்யும்? மாமியார் போகிற சபை சூப்பர் சபை. ஆமாம் சொல்லுங்களேன். நல்ல சபை. அங்கே போய் சொல்லுவோம், அவங்க அம்மா கிட்ட சொல்லுவோம், அம்மா நல்ல சபைமா, நல்ல பாடல், நல்ல ஜபம், நல்ல யாருக்குமா? ஐயாவா? அது கர்த்தர் கொடுத்த கிருபைமா. ஏமா என் கூட ஒரு 3 நாள் கல்யாணத்துக்கு வராது போயிட்டே. ஒருத்தர் இது போல ஒருத்தர் என்ன செய்தார்? கல்யாணத்துல மாப்பிள்ளை பொண்ணு நின்னுங்கிறாங்க, பாட்டு பாரு, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. கல்யாணத்துல அந்த பாட்டு பாடணும். எங்க பாடுற பாட்டுமா ராணிமா? எங்க பாடுற பாட்டு? ஏ பைத்தியக்காட்சிய தலையாட்சிய, இந்த பாட்டு எங்க பாடணும்? சாவுல பாடுற பாட்டு. நான் அம்மா சாவுல வந்து ஒரு பாட்டு பாடினேன், எல்லாமே அழுதாங்க தெரியுமா? என்னத்தம்மா அழுதாங்க? ஒரு போதும் கைவிடா, அழாதும் கூட அழ ஆரம்பிச்சாங்க. ஒரு நாளும் விலகிடா. அம்மா என்கிட்ட வந்து அவ்வளவு தாழ்மையா வந்து என்கிட்ட பேசுவாங்க, நல்லா அழகா பேசுவாங்க, அவ்வளவு தாழ்மையா. கடைசியில ரஜினா வீட்டு வந்து என் குழந்தைய நான் அனாதையா விட்டு போட போறேன். இல்லைம்மா உனக்கு ஒரு பிள்ளைக்கிறாருமான்னு. அந்த பிள்ளை என் கூட கடைசி வரைக்கும் நான் இருக்கணும். டோனியப்பா சாட்சி கொடுத்தாங்க. ஆமாம் சொல்லுங்களேன். அது தம்பா என் பிள்ளை. வருதா? அதனால அம்மாவுக்கு இருந்த தாழ்மை உங்களை எல்லாருக்கும் இருக்கணும். அவங்களுக்கு சொன்னாங்க, ஒரே ஒரு பிள்ளை எனக்கு பிள்ளைக்குதுப்பா. நாங்கள் யாருமாண்ணே? டோனியப்பா இருக்கிறாருப்பா, அவரு பரவாயில்ல, என் பிள்ளைங்களை காப்பாற்றாரு அப்படின்னாங்க. ஆமாம் சொல்லுங்களேன். அன்னைக்கு சொல்லிட்டு போனாங்க, இன்னைக்கு சாட்சி கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். ஆமாம் சொல்லுங்களேன். அதனால ஆண்டவருடைய கிருபையினால எங்கெங்க என்னென்ன பண்ணணுன்ட்டு அந்த ஞானத்தையும் இந்த கிருபை தந்திருக்காரு. அதான் பகுத்தறிவை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அதனால நீங்க கல்யாணம் முடிஞ்சிடுச்சேன்ட்டு நிறுத்திடக்கூடாது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் என்ன செய்யணும்? சபைக்கு இன்னைக்கு எப்படி இட்டுன்னு வராரு, அது போல நீங்க எல்லாம் வந்து என்ன செய்யணும்? வந்து விழுந்துடணும். அப்ப பார்ப்பாங்க, என் மாமியார் போற சபை நல்ல அருமையான சபை. ஆமாம் சொல்லுங்களேன். அடுத்தது அந்த பிள்ளை என்ன செய்வோம்? ஒரு சந்தா ஒன்று போடுவோம். அத்தோடு அங்கே போவாது. எங்கே போவாது? அம்மா விட்டாண்டு போவாது, நம்ம சபையில வந்துடும். ஃபேமிலியோட சபையோட என்ன செய்யணும்? இந்த நீங்க சந்தா ஒரு கார்டு போடணும், ஃபேமிலி கார்டு போல போட்டணும். ஏமா தாலி கட்டணும் வந்து அங்கே வந்துட போகிற முகூர்த்தம் நான் வைக்கணும், நான்லாம் வைக்க மாட்டேன். தாலி கட்டணும் முகூர்த்துக்கு போவாங்கத்தம்மா, அது அங்கே வரக்கூடாது, முதல் வாரம் வரணும். நீ தாலி கட்டணும் அங்கே வந்துட்டு நான் அங்கே முகூர்த்தம்லாம் நான் பண்ண முடியாது, சர்ச்சில் எதுவும் பண்ண முடியாது.
அதனால புரியுதா நான் சொல்லுது? முதல் வாரம் கண்டிப்பா இட்டுபடு. அது இங்க வந்த பிறகு சர்ச்சுக்கு வந்துடணும். புரியுதா? நீ விதைக்காத அறக்க முடியாது. புரியுதா நான் சொல்லுது? நீ ஃபர்ஸ்ட் நடத்திட்ட, வழி காட்டிட்ட, உன்னை போல யாருமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு பேர் இருந்தம்மா நகோமி, அது பேர் யார்த்தம்மா ரூத். ஒரு பால் ஓடிட்டு வா, ரூத் ஓட மாட்டா, சொல்வா உம்முடைய தேவன், நீ செத்தா நீ போற இடத்துல உன் தேவன் என்னுடைய தேவன். ஆமென் சொல்லுங்களேன். அது போல ஸ்டெபனா நிற்கும். யாரு? உங்க மருமகம். சூப்பர் ஆயிடும். பேர் என்ன சொன்னா மரும பேரு? உன்னோட டாப் ஆயிடும். உன்னை உட்கார வச்சுட்டு மாமியாரே நல்லா தூங்க, நான் சாப்பாடு செய்யறேன்ட்டு. பைபிள்ல சொல்லுது முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர். இதுக்கு யார்த்தம்மா முதுகெலும் ஏர்த்தம்மா? நான் ஒன்னேன்னு சொல்லுவேன், என் பிள்ளை டோனியை பார்த்தா நான் சொல்வேன், ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்தில் அம்மா இருந்தாங்க, வந்து விழுந்துரும், எப்படியா ஆகில வந்து விழுந்துரும். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தது இப்போ அந்த அபிஷேகம், அந்த ஆவியெல்லாம் வந்து சொல்லிட்டு போனாங்க பாரு, நான் போயிட்டா கூட என் பிள்ளைக்கு பிள்ளையாக இருக்குதுப்பா டோனிப்பான்னு சொன்னதை, அவங்க இவரை கொடுத்தா நான் சார்ஜ் கொடுக்க முடியும், கண்டிப்பாக வேறு யாரை கொடுத்தா நான் சார்ஜ் கொடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அதனால் ஆண்டவருடைய பிரதான கருவினால சொல்கிறாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. ஜெபிக்கலாமா? ஒரு என்ன இல்லைப்பா ஜெப என்னடு ஜம்னம். மகா இரக்கத்துக்கும் பரிசுத்துக்கும் இருந்த நல்ல தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம். ஆதரவு யாரும் இல்ல எனக்கென்ற உலகத்திலே, ஆதரவு யாரும் இல்ல எனக்கென்ற உலகத்திலே, உம்மை பற்றி கேள்விப்பட்டேன் உடனடியாய் ஓடி வந்தேன், உம்மை பற்றி கேள்விப்பட்டு உடனடியாய் ஓடி வந்தேன், ஏற்றுக்கொள்ளுமையா மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமையா, சேர்த்து கொள்ளுமையா சபைதனி சேர்த்து கொள்ளுமையா, ஆதரவு யாரும் இல்ல எனக்கென்ற உலகத்திலே, ஆதரவு யாரும் இல்ல எனக்கென்ற உலகத்திலே, தனிமையில் நானும் தள்ளப்பட்டேனே, உறவுகளானா ஒதுக்கப்பட்டேனே, தனிமையில் நானும் தள்ளப்பட்டேனே, உறவுகளானா ஒதுக்கப்பட்டேனே, சஞ்சலத்தில் நான் கண்கள் இருளடைந்து போனதே, பலனற்ற என் சரீரம் சோர்வடைந்து போனதே, சஞ்சலத்தில் என் கண்கள் இருளடைந்து போனதே, பலனற்ற என் சரீரம் சோர்வடைந்து போனதே, கலங்கி தவித்தே என்னை காப்பாற்றிடுமே, வருந்தி அழைத்தே எனக்கு வழி காட்டிடுமே, கலங்கி தவித்தே என்னை காப்பாற்றிடுமே, வருந்தி அழைத்தே எனக்கு வழி காட்டிடுமே, ஏற்றுக்கொள்ளுமையா மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமையா, சேர்த்து கொள்ளுமையா சபைதனி சேர்த்து கொள்ளுமையா, ஆதரவு யாரும் இல்ல எனக்கென்ற உலகத்திலே, ஆதரவு யாரும் இல்ல எனக்கென்ற உலகத்திலே. ஜெபிக்கலாமா? எல்லா மழங்களோட கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அம்மா வச்சோம்னுவாங்க. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானாதி வானம் கொள்ளாதவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சந்தி மத்தியான வேளையிலே கூட ஆண்டவரே நாங்கள் பார்க்கும்படியான கூட கிருபைகளை ஸ்லாக்கியத்தை எங்கள் மேல் பொழிந்தருளினீரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மெய்யான திராட்சை செடியா இருக்கீங்க. ஆமென் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கூட இணைந்திருந்து கொடிகளாய் படர்ந்து அநேகருக்கு பயனுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெருமையான ஆண்டவரே, அந்த கல்யாணத்திலே என் தேவன் நீர் பூர்ணதான கர்த்தாவே அற்புதம் நடந்தது, அதிசயம்
நடந்தது சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே. அந்த ஜூன் மாசம் ஆண்டவரே ஆமென் 18ஆம் தேதி ஆமென் வியாழக்கிழமை ஆமென். நடக்கிற திருமணத்திற்கு சோத்திரிக்கிறோம். முதலாவது நீங்க வாங்க ஐயா. ஆமென் நீங்க ஆமென் வந்து ஆமென். எல்லா தடைகளை உடைங்க, எல்லா சோத்திரிக்கிறோம். குறைகளை நிறைவாக்குங்க, பல சோத்திரிக்கிறோம். தேவைகளை சந்திங்க, மனுஷ சோத்திரிக்கிறோம். தேவைகளை அனுப்புங்க. ஆமென். எந்த ஒரு சலசலப்பும் இயற்கை முறுமுறுப்பும் ஆமென் இருக்கக்கூடாது ஆமென் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே. இவர்கள் சோத்திரிக்கிறோம். யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்து ஆமென் ஆண்டவரே. வாங்கன்னு சோத்திரிக்கிறோம். சொல்லி கூப்பிடுறார்களோ ஆமென் ராஜா, ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம். அனைவரும் வந்து கலந்து கொள்ள உதவி மணமக்களை செய்யுங்க ராஜா. வாழ்த்தி எந்த ஒரு ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. திருமண தடைகள் வரக்கூடாது அப்பா ஆண்டவரே. உமக்கு இரு சோத்திரிக்கிறோம். வீட்டாரை நாங்கள் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா உமக்கு இது இயேசு சோத்திரிக்கிறோம். கிறிஸ்து முன்னிருந்து நடத்துகிற திருமணமாய் காணப்பட உதவி சோத்திரிக்கிறோம் செய்யுங்க. ஆண்டவரே. உமக்கு சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வில்சன் வரமாட்டேன்னு சொல்லி ஏதோ அடம் பிடிக்கிறான் ஐயா. சோத்திரிக்கிறோம். அவனுக்குள்ளாய் காணப்படுகிற எல்லா முரட்டாட்டத்தின் ஆவிகளை ஆமென் ஆண்டவரே. உமக்கு கட்டிக்கொண்டு சோத்திரம். நீர் கொண்டு வாங்க ஐயா. ஒவ்வொரு பிரபு பிள்ளைகளை பொண்டாட்டி தடைகள். வரணும்ப்பா. ஆமென் ஆண்டவரே ரீட்டா வரணும் ஆமென் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே ரெஜினா வரணும், ஆமென் ஜான்சி ஆண்டவரே. வரணும், ஆமென் வெற்றி வரணும் ஆமென் கர்த்தாவே. ஆமென் ஆமென் இவர்கள் ஆமென். எல்லாரும் குடும்பமாய் வந்து கலந்து கொள்ள வேண்டும். சோத்திரிக்கிறோம் இவர்கள் ஆண்டவரே. உற்றார் உறவினர்கள் ஆமென் இனஜன ஆண்டவரே. பந்துக்கள் ரத்தினர்கள் சோத்திரிக்கிறோம். மக்கள் அனைவரையும் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் இந்த ஆண்டவரே. திருமணத்தில் நாங்கள் ஒன்றாய் ஆண்டவரை பார்க்க உதவி ஆமென் செய்யுங்க ஆண்டவரே. ராஜா. சோத்திரிக்கிறோம். ஆண்டவரை விட்டு போன உறவுகள் எல்லாம் இந்த கல்யாணத்தின் மூலமாய் ஆமென் தொடர நீர் உதவி ஆமென் செய்ய ஆண்டவரே. வேண்டுமாய் உமக்கு ஜெபிக்கிறேன் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே. அப்பா உமக்கு ஒரு சோத்திரிக்கிறோம். குறையும் இருக்காதபடிக்கு சோத்திரிக்கிறோம். எல்லாவற்றும் நிறைவாய்த்து கொடுங்க. சோத்திரிக்கிறோம். ஆனா ஊரிலே நிறைவானது மீதம் இருந்தது கர்த்தாவே. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வருகிறவர்கள் எங்களுக்கு சாப்பாடு குறைவா இருக்கு, எங்களுக்கு ஜூஸ் குறைவா இருக்குன்னு சொல்லாதபடிக்கு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் நிறைவாய்க்கப்பட்டு மீதம் சோத்திரிக்கிறோம். எடுக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சோத்திரிக்கிறோம். கல்யாணத்தை முன்னிட்டு நடத்துகிற ஊழியக்காரரை ஒப்பு கொடுக்கிறேன். சோத்திரிக்கிறோம் ஊழியக்காரரை ஆண்டவரே. கனம் பண்ண நீர் உதவி செய்ய அப்பா வேண்டுமாய் உமக்கு சோத்திரிக்கிறோம் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தை போல ஆண்டவரே தாலி வாங்கணும், புடவை வாங்கணும், ஆமென் எது எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆமென். எங்களை வழிநடத்தக்கூடிய பெரியவராய் நீர் ஆமென் இருந்து ஆண்டவரே. உமக்கு சோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே நல்ல மலிவா வாங்க நீர் உதவி செய்ய தகப்பனே வேண்டுமாய் உமக்கு ஜெபிக்கிறேன். சோத்திரிக்கிறோம். விசேஷமா ராணி மாதா ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென் ஆண்டவரே மகளுக்கு சரீரத்துல பலவீனங்களை நீர் ஏற்றுக்கொண்டு சோத்திரிக்கிறோம். புதுவலத்தை கொடுங்க, நல்ல சிந்தனை, நல்ல தெளிவான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தெளிவாய் முடிவெடுக்கக்கூடிய ஆண்டவர் ஒரு புத்திய மகளுக்கு தந்து சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த குடும்பத்தை வழிநடத்த உதவி செய்ய வேண்டுமாய் சோத்திரிக்கிறோம். ஜெபிக்கிறேன். மகள் பிரீத்திக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம். இந்த குடும்பத்திற்கு ஏற்ற மருமகளாய் கூட அவர்கள் காணப்பட நீர் சோத்திரிக்கிறோம். உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த இருக்கிறதால சுற்றிலும் இருக்கிறவர்கள் கூட ஆண்டவரே ஆமென் ஒரு ஆண்டவரே. நல்ல சோத்திரிக்கிறோம். உறவுடனே நட்புடனே காணப்பட உதவி அப்பா செய்யுங்க. உமக்கு இந்த சோத்திரம். எல்லையின் 4 திசைகளில் கல்வாரியின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆமென் ஆண்டவரே. கர்த்தாவே. உமக்கு சோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் சோத்திரம். ஆண்டவர் வருகிற நாட்கள் நாங்கள் இங்கு வரும்போது அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் காணப்பட நீர் உதவி செய்யுங்க. சோத்திரிக்கிறோம். உம்முடைய திரு கர்த்தருக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். சோத்திரிக்கிறோம் இயேசுவின் ஆண்டவரே. நாமத்தில் பிதாவே. நான் உடைக்கப்பட்ட நேரத்தினெல்லாம் அடைக்கலமோ எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரத்தினெல்லாம் அடைக்கலமும் எனக்கு தந்தீரே. நான் தடுமாறும் வேலைகளெல்லாம் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே. தடுமாறும் வேலைகளெல்லாம் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாச என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாச என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோடு சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோடு சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. அப்பா வச்சோம். சோத்திரிக்கிறோம். சோத்திரிக்கிறோம். ஆமென் பரமக்கு சோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென். சோத்திரிக்கிறோம். சோத்திரிக்கிறோம். ஆமென் பரமக்கு சோத்திரிக்கிறோம். தகப்பனே நமக்கு சோத்திரிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே நமக்கு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தகப்பனே நமக்கு சோத்திரிக்கிறோம். ஆமென் நமக்கு சோத்திரிக்கிறோம். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நமக்கு சோத்திரிக்கிறோம். ஆமென் நமக்கு சோத்திரிக்கிறோம். ஆமென் 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 ஆமென். ஓ தகப்பனே நமக்கு சோத்திரிக்கிறோம். ஆமென் நமக்கு சோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆண்டவரே நமக்கு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம்பா. ஆமென்வரே நமக்கு சோத்திரிக்கிறோம். இயேசுவே நமக்கு சோத்திரிக்கிறோம். தகப்பனே நமக்கு சோத்திரிக்கிறோம்.
நாங்கள் எப்பொழுதும் உம்மை முன்வைத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். செய்யும்படிக்காக தகப்பனே எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். பயன்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த திருமணத்திற்கு ஆண்டவரே தேவையான உமக்கு எல்லா ஸ்தோத்திரம். தேவைகளையும் தேவனே நன்றி உமது செலுத்துகிறோம் கரத்துல ஆண்டவரே ஒப்பு உமக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அது தேவையான ஒவ்வொரு ஆண்டவரே தேவைகளையும், உமக்கு பண தேவைகள், ஸ்தோத்திரிக்கிறோம். பொருள் தேவைகள் ஒவ்வொன்றையும் தேவன் நீரே ஆமென் ஆண்டவரே உமக்கு பயன்படுத்தும்படிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதித்து தகப்பனே வழிநடத்தும் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. ஆமாண்டவரே, இவ்வளவு நேரம் மோசையோடு பேசினது போல ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினி, அடியானை மறைத்து வெளிப்பட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சகரியா 4:6 சொல்லப்படுது, பலத்தினாலம் அல்ல பராக்கிரமத்தை அல்ல, தேவரே உம்முடைய ஆவியில எல்லாம் ஆகட்டும் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கூடுகளே இப்படியாய் ஒரு சிலராய் கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவரே நீ தெரிந்து விட தயவுக்கா நன்றி. 2 சாட்சிகளை கேட்டோம். ஒன்று, ஆண்டவரே சிலிண்டர் மீது கர்த்தருடைய ரத்தத்தை தெளித்து ஆண்டவரே என் ஊழியக்காரன் வருகிறதுக்கு ஆண்டவர் குறைவானதெல்லாம் நிறைவாக்கினீர், அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். அடுத்தது ஆண்டவரே அந்த அயன் பாக்ஸ்ல காணப்பட்ட ஒரு பெரிய தீங்கிலிருந்து பிள்ளையை கத்த தூக்கி எடுத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. இரு வீட்டார் உம்முடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம் ஆண்டவரே. அந்த கானானூர் கல்யாணத்துல நடந்தது போல கத்த நடத்த மூக்கு சித்தமானவர்களை கத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. எந்த ஒரு அசுத்தமும் எந்த தீட்ட உள்ள நுழையாதபடி கத்தாவே நீ வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். நீ ஞானிகளை வெக்கப்படுத்தி பைத்தியங்களை தெரிந்து கொண்டே, பலவானை வெக்கப்படுத்தி பலவீனங்களை தெரிந்து கொண்டே ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சிகள்ல கத்த நீரே முன்னேருந்து கத்தாவே பெரிய காரியங்கள் செய்ய போற தயவுக்காக நன்றி. யோவேல் 2:25 சொல்லப்படுது, தேசமே பயப்படாத மகிழ்ந்து களி கூறு, இவ்வாண்டிலே பெரிய காரியங்களை செய்வேன், பெரிய காரியங்களை செய்துவிட்டு நாங்கள் விசுவாசிக்கிறேன். உம்மால கூடாத அதிசயமான காரியங்கள் உண்டோ என்று நாங்கள் பார்க்கிறோமே, அதுக்காக நன்றி. உடமையாக தாழ்த்து அந்த நாட்கள்ல எந்த ஒரு பலவீனங்களும் எந்த ஒரு சோர்வுகளும் எந்த ஒரு காரியங்களும் இராதபடி எல்லாம் நேர்த்தியா ஒழுங்குறமா நீ செய்து முடித்த தயவுக்காக நன்றி ஆண்டவர். முழுமையாக தாழ்த்துக்கிறேன் எல்லா ஆண்டவரே அந்த பலவான்களை ஆண்டவரே, இந்த பெண் வீட்டாரோடு வருகிற சில பலவான்களை நாங்கள் முந்தி சபித்து பூமியில கட்டுகிறோம். ஒரு மனுஷனால ஒரு மனுஷனாலே ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே கலகமும் எந்த ஒரு சஞ்சலங்களும் எந்த ஒரு சலசலப்பும் நேரிடாதபடி ஆண்டவர் அந்த பெண் வீட்டாரோடு உம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். ரத்தத்தை தெளிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களோடு வருகிற பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்காக எல்லாவற்றையும் ஒழுங்குமா நீ செய்து முடித்த தயவுக்காக நன்றி. முழுமையாக தாழ்த்துறோம் ஆண்டவர். மீதி அந்த நேரத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்குற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே ஆமென் ஆமென். பாயில் எடுத்துருப்பா, ஸ்தோத்திரம். பாயில் எடுத்துருங்க.